50 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு வலுவான தேசத்தை உருவாக்குவதில் சிறந்த பங்காற்றியுள்ள செட்டிநாட் சிமெண்ட்டுகள் உங்கள் இல்லத்து கான்கிரீட்டுக்கான தரமான படைப்புகள். பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதாவுக்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்ததால் தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தர் பொறுப்பிலிருந்து ஆளுநர் ஆர்.என். ரவி விடுவிக்கப்பட்டுள்ளதாக திமுக எம்பி வில்சன் தெரிவித்திருக்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் பேட்டியளித்த அவர், இனிவரும் நாட்களில் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநர் காலம் தாழ்த்தக்கூடாது என தீர்ப்பளிக்கப்பட்டு நிலுவையில் உள்ள 10 மசோதாக்களும் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். மேலும் இனி தமிழக பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இருப்பாரா எனும் கேள்விக்கு தமிழக அரசே நியமிப்பவர் இருப்பார் என்றும் வில்சன் குறிப்பிட்டார். கவர்னர் சான்சலரா இருக்கிற அந்த யூனிவர்சிட்டியில அவரை ரிமூவ் பண்றதுக்காக தான் இது ஏற்றப்பட்டது. இந்த பில்ஸ் இனி தீர்ப்பின் பிரகாரம் கவர்னர் டீம் டு ஹவ் கிராண்டட் அசென்ட் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றமே ஒரு தீர்ப்பு கொடுத்ததால் இன்றிலிருந்து அவர் அந்த பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். நீங்க அந்த பில்ஸ்ல யாரை குறிப்பிட்டிருக்காங்களோ தமிழ்நாடு அரசு நாமினேட் பண்றாங்களோ அவங்க தான் இந்த சான்சலரா இருப்பாங்க. ஆளுநர் கூட ஒப்புதல் அளிக்க தேவையில்லை. உச்சநீதிமன்றமே இந்த 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்து அந்த 10 மசோதாக்களும் இன்று முதல் நடைமுறைக்கு வரும்படியாக உத்தரவிட்டுள்ளது. 50 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு வலுவான தேசத்தை உருவாக்குவதில் சிறந்த பங்காற்றியுள்ள செட்டிநாட் சிமெண்ட்டுகள் உங்கள் இல்லத்து கான்கிரீட்டுக்கான தரமான படைப்புகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.